வணக்கம். மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த காளியம்மாள் டெல்டா மாவட்டங்களில் நன்கு பரிச்சயமான முகமாக அறியப்படுகிறார். இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறியதும் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி மேற்கொண்டதாக கூறப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை காளியம்மாள் நேரில் சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. மேலும் திமுகவில் இருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு வந்ததாகவும் தெரிகிறது. இதனிடையே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் காளியம்மாள் பேச்சு நடத்தியதாக கூறப்பட்டது. அதிலும் காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்து டிமாண்ட் வைத்ததாகவும் அது தொடர்பாக பரிசீலிப்பதாக விஜய் கூறியதாகவும் தகவல் கசிந்தது. இவ்வாறு ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் காளியம்மாள் காய் நகர்த்தியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் வெளியேறி ஏறத்தாழ 3 மாதங்கள் கடந்துவிட்ட சூழலில் அவர் இந்த 100 நாட்களும் லைம்லைட்டில் இல்லாமல் ஒதுங்கி இருக்கிறார். இதன் காரணமாக அவரது புகழ் வெளிச்சமும் மங்க தொடங்கிவிட்டது. மேலும் ஒரே நேரத்தில் பல்வேறு கட்சிகளுக்கு தூதுவிட்டதால் காளியம்மாளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அரசியல் கட்சிகளும் தற்போது போதிய ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பது பழமொழி. ஆனால் காளியம்மாள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டதாகவே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு திரும்பலாம் என்றும் கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் இதை ஆமோதிக்கின்றனர். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இதில் காளியம்மாள் மட்டும் விதிவிலக்கா என்ன? இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல அடுத்த வீடியோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.